யாருக்கும் பயப்படாத யாரா திருமா இருக்காரு. யாருக்கும் எந்த கட்சிக்கும் பயப்படாத ஒருத்தன் பேசுறான்பா திருமா இருக்காரு. நாடாளுமன்றத்தில் போய் அல்லாஹ் அக்பர்னு உரைக்கிறார்ப்பா என்னப்பா திருமா இருக்காரு. எல்லா இடத்திலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு மூளை தாங்க இருக்கும். எல்லா இடத்திலும் எப்படி போய் அவரால் ஒழிக்க முடியும்? இன்று லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளை உருவாக்கி ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக நேத்து எடுத்துக்கங்க, நேத்து வளனூர் காவல் நிலையத்துல அந்த பாப்பா பேர் என்னப்பா வளல ஜெசிபிரியா ஒரு பாப்பாவை கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சாவா அந்த பொண்ணு கொன்று விட்டார்கள். நேத்து பார்த்தா எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் வளவனூர் காவல் நிலையத்தை முற்றுகிட்டு முழக்க இட்டங்களும் எத்தனை எத்தனை முழக்கங்கள் தெரியுமா? எப்படியாப்பட்ட வார்த்தைகள் தெரியுமா? அடக்கப்பட்ட மக்களை உசுப்பேத்தி அமைப்பாக்கி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை போல் நாமளும் உருவாக வேண்டும். நான் தொண்டர்களை உருவாக்குவதை விட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்வதுதான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்.